இருப்பவரே மக்கு சோத்திரம் ராஜா, சோத்திரம் ராஜா. மக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களுடைய மீது நிமித்தம் காயப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரம் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீரே, மக்கு சோத்திரம் அப்பா. எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே, மக்கு சோத்திரம் ராஜா. எம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீரே, மக்கு சோத்திரம் ராஜா. எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீரே, மக்கு சோத்திரம் ராஜா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆகினியே நீர் ஏற்றிரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தீரே, மக்கு சோத்திரம் ராஜா. எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ராஜா. ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ராஜா. அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டீரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. அக்கிரமக்காராக எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே, மக்கு சோத்திரம் ராஜா. நம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உயிர் தெழுந்தவரே சோத்திரம் ராஜா. உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆனவரே சோத்திரம் ஆண்டவரே. முதற் பேரானவரே சோத்திரம் ராஜா. முதற் பலனானவரே சோத்திரம் ராஜா. நானே வாசல் என்றவரே சோத்திரம் அப்பா. மரணத்தை வென்றவரே மக்கு சோத்திரம் ராஜா. அப்பா, பாதாளத்தை வென்றவரே மக்கு சோத்திரம் ராஜா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே மக்கு சோத்திரம் ராஜா. தாவீதின் திறவுகோலை உடையவரே மக்கு சோத்திரம் ராஜா. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே சோத்திரம் ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அப்பா திறக்கிறவரே சோத்திரம் ராஜா. அப்பா, மக்கு சோத்திரம் ராஜா. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. எங்களுக்காக பிதாவின் வலது பாத்திரம் அமர்ந்து கொண்டு வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டல் செய்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவரே, மக்கு சோத்திரம் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. மக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ராஜா. துதிக்கு பாத்திரரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அதை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன் ராஜா, ஆமேன் ராஜா. நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளையும் கூட நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். மறுபடியும் தேவன் அவருடைய ஆலயத்தில் காலை வேளையிலேயே அவரை தேடும்படியாக, வீட்டில் ஆன்லைனிலிருந்து நம்ம கர்த்தருடைய காரியங்களை பார்க்கும்படியாக, துதிக்கும்படியாக தேவன் பாராட்டி தருகிறதான நல்ல சமயத்துக்காக நம்ம அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் ஒருவரே பெரியவர். வசனம் சொல்லுது, அவர் ராஜாதி ராஜா, நம்மை ஆளுகை செய்து நடத்தும் நல்ல எஜமானன். ஸோ அதை உள்ளத்தில் நம்ம அதிகமாக எண்ணி பார்ப்போம். ஒரு விஷயம், நாம் கண்களை மூடுவோம். எல்லோரும் வீடுகளில் இருக்கோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பாவை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாக, அப்பா நாங்கள் ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நீர் தருகிற நல்ல சமயத்துக்காய் அதிகமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோப்பா. தகப்பனே, நீர் எத்தனை பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசம் செய்கிற தேவன் நீர். தகப்பனே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த காலையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் தகப்பனே நீர் பிரகாசிக்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Be with us, Lord. Be with us. Fill us with your presence, Lord. Fill us with your presence. நீங்கள் நடத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்முடைய கோட்டை, நம்முடைய தஞ்சம் ஆண்டவர் மாத்திரம்தான். அவரை இந்த காலவேளை தேடும் பொழுது நாம் ஒரு பொழுதும் சோர்ந்து போவதில்லை. சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி
வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நம்முடைய கோட்டை நம்முடைய அரண் எல்லாமே நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் நம் சோராமல் எதை குறித்து நம்ம சோர்ந்து போகாமல் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஸோ அதை உள்ளத்தில் அதிகமாக எண்ணி பார்ப்போம். அவரை நாம் உள்ளத்தில் அதிகமாக எண்ணி இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் நான் யாரை நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். காலவேளை அவரை நோக்கி பார்த்து அப்பா நான் உமக்காக வாழ்வோம்ப்பான்னு சொல்லி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர் வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர் அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்கச் செய்தீரே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்கச் செய்தீரே உம்மை பாடாத நாட்களும் உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரம்
செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஒவ்வொரு நாளும் அவரை பாடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்முடன் இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை வெள்ளியை புடமிடுகிறது போல பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு துணையாய் வருகிற தேவன், ஒரு நிழலை போல நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஆண்டவரை இந்த கால வேளையிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்தோம். நாடியே உம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்னையே ஆனந்தம், என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து இந்த நாளிலே அவரை துதிக்கும்படியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? என்னையே ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே.
அச்சய பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. அச்சய பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். இந்த பாவத்தை எல்லாம் தேவன் மன்னித்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்காக பலியாகி நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்திய ஆண்டவர் அவர். நாம் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த பாட்டில் இருக்கு, சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். அது சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இந்த நாளில் நமக்குள்ள அதிகமாய் வரும்படிக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சேர்ந்து பாடுவோமா? சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோமா? சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சந்தோஷம் சொல்லுமா? சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார்.
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியா இருந்தாலும் சரி, அது சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காத்திட வல்லவராக இருக்கிறார். பவுலையும் ஷீலாவையும் சிறைச்சாலையில அநேக அடுக்கு காவலின் மத்தியிலே விடுவித்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களையும் என்னையும் எல்லா தீங்கிற்கும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குமே, உம் சித்தம் அல்ல ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில இடைப்படுங்கப்பா. எங்களை நாங்க தருகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நிறைவேற்றும் சொல்லி பாடும். முயற்சி பாடலாமா ஒரு இசை? ஆண்டவரே, குயவனே உம் கையில களிமண் நான், எங்களை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சேர்ந்து போடமா? என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ, ஆண்டவரே நாங்கள் உம்மிட்டப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே இந்த நாளில் உம்மிடத்துல படைக்கிறோம்ப்பா. எங்களை உருவாக்கும் தகப்பனே, உருவாக்குமே 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 உருவாக்குமே. அதனால அவர் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தங்களையும் அவர் உருவாக்குகிற ஆண்டவரா இருக்கிறார், புதிதாக்குகிற ஆண்டவரா இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா, என்று உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லைப்பா. நிறைய அநேகர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் நம்மள்ட்ட நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தாராம். நம்மை நேசிக்க, நம்ம மீது அன்பு செலுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரை நோக்கி பார்ப்போம். மலை போல துன்பம் நம்மை சூழ்ந்தாலும் அதை பனி போல உருகிட செய்கிற ஆண்டவர் அவர். பலவீன நேரத்தில் பலன் தருகிற ஆண்டவர் அவர். அவரை நோக்கி பார்ப்போம்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். சொல்லுமா, நீங்க போதும் அப்பா. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும். நீங்க போதும்ப்பா. சொல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல இந்த காலவேளையில தாய் போல எங்களை தேற்ற வல்லவரே, மண்டையில வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுமா, யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. Thank you Jesus, love you Lord. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும். சொல்லுவோமா மறுபடியுமாய்? நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருத்தர் நம்ம கூட இருந்தார்னா, வசனம் சொல்லுது, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. இந்த நாளில் கூட அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவராலே நாம் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், அவராலே ஒரு மதிலை தாண்ட முடியும். மதில் போல ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சேனை போல எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து நம்மை இந்த காலை வேளையில் அமிழ்க்க நினைத்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை உள்ளத்தின் ஆழத்தில் எண்ணி பார்த்து மறுபடியும் இந்த கவியை பாடுவோம். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிடச் செய்கிற எங்கள் நல்ல தேவன், எங்கள் பிரச்சனைகளை, எங்களுடைய போராட்டங்களை, எங்களுடைய மன அழுத்தங்களை தகப்பனே, நீங்க ஆண்டவரே பனியை போல ஆண்டவரே உருக செய்கிறவராக இருக்கிறீர். எங்க நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, வில்லங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மட்டும் போதானவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு நாளும் எங்களை குறைவின்றி நடத்துகிறவரே, ஒரு குறைவும் அணுகாமல் எங்களை பாதுகாக்கிறவரே, நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அன்றைய சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எங்க வேதவசனம் சொல்லுதப்பா. தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. இந்த நாளில் அன்றைய உம்மை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிற காரியத்திற்கும் நாங்கள் எண்ணுகிற காரியத்திற்கும் ஆண்டவரே மேலானதை தந்து எங்களை ஆசீர்வதித்து நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். அதுக்காக ஆண்டவரே அதிகமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. அன்று நீரே எங்கள் கூட இருங்க ஆண்டவரே, நீரே எங்களை நடத்துங்க. நீர் யோசனையில் பெரியவர், உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி
தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவராகிய எங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடைபடுங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் வசனம் சொல்லுது. உம்மை தேடுகிறோம்ப்பா, உம்மை அண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்து துதித்த ஒவ்வொருத்தரையும், ஆன்லைன் வாயிலாக துதித்து ஆராய்த்த ஒவ்வொருத்தரையும் எங்கள் தேவன் பரிசுத்தப்படுத்தி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய கைகளை எங்களை ஒப்பு கொடுக்குறோம், ஏற்று நடத்துங்க. துதிக நமக்கு மேலே உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். நாம் அறிக்கை செய்வோம். இந்த உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். இயேசு பெரியவர். அப்பா, மக்கு சோத்திரம் ராஜா, சோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி 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 ராஜா. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தன் கிருபை அப்பா. உந்தன் இரக்கம் ஆண்டவரே. இந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. வீடுகள் ஆன்லைன் மூலமாக ஜெபித்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளும் கருத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவர். ஆணி பாய்ந்த வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரலையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்திருக்க முடிய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா, எஸ் ராஜா, அதிகாலை இருட்டோடு எழுந்து முடிய சமூகத்தை நோக்கி வந்திருக்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆணி பாய்ந்த வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. மக்கு நன்றி தகப்பனே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம் கண்களை சிலுவைக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி 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 ராஜா. சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் அப்பா. அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகியிருக்கும். உன் மனைவியும் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவுமறை கண்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமாண்டவரே, பிள்ளையுடைய படிப்பு எதிர்காலங்கள் கர்த்தர் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. பெற்றோருடைய கையின் பியாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. உடைய மகிமையை நிறைவாக்கி நடத்துங்க ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. வருகை மட்டும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கின் ஜெபப்பிதாவே ஆமென். இந்த நாளில் ஆண்டு சமூகத்திலே அன்றொன்றுள்ள அப்பம் என்ற புத்தகத்தை ஆண்டு நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டு சமூகத்திலே லூக்கா அதிகாரம் 21வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் என்ற தலைப்பின் கீழ் நம் இயேசுராஜா நம்மோடு பேசி வருகிறார். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சாலமோன் ஞானி சொன்னார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம். தீமோத்தேயுவே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நமக்கு ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று திருவள்ளுவர் குரல் இயற்றினார். முதலாவது தன்னையும் தன் கற்பையும் காத்து கொள்ள வேண்டும். தன் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். தன் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். சோர்வடையாமல் தன் சரீரத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்பதே திருவள்ளுவர் கொடுக்கிற ஆலோசனை. உலகத்தார் பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். நகை அணிந்து கொண்டு இரவிலே போகாதே, உனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது, மேலதிகாரியிடம் கோபப்பட்டு உன் வேலையை இழந்து விடாதே, கஷ்டப்பட்டு கிடைத்த வேலையை காப்பாற்றிக்கொள், குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள், ஒருமனப்பாட்டை பாதுகாத்துக்கொள், பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள் என்றெல்லாம் அறிவுரை சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு திருக்குறள் சொல்லுகிறது, யாகாவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்காமற் போனாலும் பரவாயில்லை, உன் நாவை காத்துக்கொள் என்பதே அதன் விளக்கம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா வகை காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்றே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆத்துமாவை பாதுகாக்க முதலாவது இயேசுவின் இரத்தத்தாலே அது பாவங்களற கழுவப்பட வேண்டும். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. லேவியாகவும் 17வது அதிகாரம் 11வது வசனம். இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆத்துமாக்களை பாவப்பிடியிலிருந்து மீட்கவே இயேசு கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியானார். ஆத்துமாவில் அறிவு வேண்டும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம். மூளையின் அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ஆத்துமாவின் அறிவோ வேதம் சொல்லுவதை கேட்கச் செய்யும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். நீதிமொழியில் 6வது அதிகாரம் 32வது வசனம் நமக்கு ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நடை உடை செயல்கள் எல்லாம் கர்த்தரையே பிரியப்படுத்தும் வகையாய் இருக்கட்டும். இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுங்கள். நீங்களும் பாவம் செய்யாதிருங்கள். மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டும்படி நடந்து கொள்ளாதிருங்கள்.
உணவு உடைகளை விட உங்கள் ஆத்துமா முக்கியமானது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்வீர்களானால் உங்களுடைய நித்தியத்தை காத்து கொள்வீர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்வீர்களானால் உங்களுடைய நித்தியத்தை காத்து கொள்வீர்கள். உங்கள் ஆத்துமாவில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் மகிமையின் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் சேருவீர்கள். இந்த நாள் நினைவில் வைத்து நமக்கு கொடுத்துருக்க அந்த வசனத்தை நினைவு வைத்து தியானிக்க வேண்டிய வசனம் மத்தேயு 11:29. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11 முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது அநேக ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று உம்முடைய வார்த்தையின்படி அப்பா எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று வேதத்தை நீர் அழகாக எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சாலமோன் ஞானி தன் வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் அனுபவித்து அப்பா இயேசு ராஜா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் அப்பா விக்கிரகங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று சொன்னீர் அப்பா. சாலமோன் ஞானி விக்கிரகத்துக்கு முன்பாக நின்றபடியினாலே, தூபம் காட்டினபடியினாலே அவன் ராஜ்யபாரத்தை எடுத்து விட்டீர் ஆண்டவரே. நீர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்லப்பா, நீ பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்லப்பா. தாவீது ராஜா பாவம் செய்த போது அவரை மன்னித்தீர், ஆனால் அதுக்குண்டான தண்டனையை கொடுத்தீர் ஆண்டவரே. நீ பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீ நியாய தீர்ப்புகள் மிகவும் பயங்கரமாக இருக்கிற போகபடியினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்பா. எங்கள் நடையிலே ஒரு பரிசுத்தம், எங்கள் உடையிலே பரிசுத்தம், எங்கள் கண்களிலே பரிசுத்தம், எங்கள் செவிகளிலே பரிசுத்தம், எங்கள் நாவிலே பரிசுத்தம், எங்கள் உதடுகளிலே பரிசுத்தம். நீ தங்கும் தேவாலயம் இந்த ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கரங்களிலே பரிசுத்தம், விரல்களிலே பரிசுத்தம் ஆண்டவரே. அப்பா, முழங்காலிலே பரிசுத்தம் அப்பா. இயேசு ராஜா, உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு எங்கள் கால்கள் சென்று தயவாய் மன்னித்தள்ளும் ஆண்டவர். நாங்கள் ஜெபம் செய்யாத நாட்களை மன்னித்தள்ளும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்காமல் நாட்களை மன்னித்தள்ளும் ஆண்டவரே. தியானிக்காமல் இருந்த நாட்களை மன்னித்தள்ளும் ஆண்டவரே. அப்பா, உம்மைப்போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்மைப்போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எகிப்தி தேசத்திலே அடிமையா சென்ற ஆண்டவர் அப்பா யோசேப்பு ஆண்டவர் அப்பா எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்து கொண்டார் ஆண்டவரே. நெருங்கி வந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு நம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி பயபக்தியோடும் சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டார் ஆண்டவரே. என் ஆண்டவரே என்று 2 கரங்களை விரித்து கதறி எழுது ஜெபித்தார் ஆண்டவரே. கதறி எழுது ஜெபித்த போது ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எகிப்தி தேசத்திலே அடிமையாய் சென்ற யோசேப்பை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே. சிம்சோன் தன் இருதயத்தை அவன் காத்து கொள்ளாமல் போனபடியினாலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி அந்நிய ஸ்திரீகள் மீது அவன் கண் பதித்து தவறான வழியிலே அவன் சென்றபடியினாலே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. ஊரா மாரா கால சந்தமாலகார. சிம்சோன் கடைசி நேரத்திலே
பரிதாபமாக ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்து பரிதாபமாக ஜெபித்தான். ஆண்டவரே என்று. ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்போது அநேக வேதத்தில் அநேக சத்தியங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அநேக சத்தியங்களை பரிசுத்தவான்கள் மூலமாக, அநேக ஊழியர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக 40 நாள் கடந்த நாட்களிலே 40 நாள் சிலுவை தியான கூட்டத்தில் அநேக சத்தியங்கள் நாங்கள் கேட்டோம். இப்போதும் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, நீர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தீர் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபித்தீர் ஆண்டவரே. அந்த ஜெபாவி எங்களுக்குள் ஊற்றப்படுவதாக, அந்த ஜெபாவில் நான் நிரப்புவீராக. ஏசப்பா, நீ ஜெபித்த போது உம்முடைய சரீரத்தில் விழுந்த வேர்வை துளிகள் எல்லாம் இரத்த துளிகளாக இந்த பூமியிலே விழுந்தது ஆண்டவரே. ஆத்ம பாரத்தோடு ஜெபித்தீர் ஆண்டவரே, வியாகுலப்பட்டு ஜெபித்தீர் ஆண்டவரே, கதறி எழுது ஜெபித்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் திறப்பின் வாசல் நின்று கதறி எழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெபாவை ஊற்றுங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல் எங்களை மாற்றும் அப்பா. எங்கள் ஜென்ம சுபாவெல்லாம் மாறணும் அப்பா. உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீடுகள் ஆன்லைன் மூலமாக ஜெபம் பண்ணி பிள்ளைகள் கருத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நேரில் வந்து ஜெபிக்க முடிய பிள்ளைகளை கர்த்தாவும் கருத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன வார்த்தை முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருகஜீவின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையின்படி அன்று முற்பிதாக்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளை சுதந்திரத்து கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ கிருபை தருணமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் புதிய கிருபையால் எங்களை ஆண்டவரை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்பவரே, கிருபையினால் நிரம்பி வழிய செய்பவரே, மக்கு சோத்திரம் ராஜா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிப்பட்டு சொன்னபடி பிள்ளைகள் ஆசீர்வதியும் அப்பா. ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலியாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத சொன்ன வார்த்தையின் பிள்ளைகள் கரங்களை கொடுக்கரமாய் மாற்றுவீராக. நீ வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாம் சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனையாக வீட்டுக்குள்ளே சுகமும் இருப்ப சொன்ன வார்த்தையின்படி வாக்குத்தத்தின்படி தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வண்டிபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்போதும் உடைய பிள்ளைகள் ஜெபம் செய்து புறப்பட்டு செல்கிற வேளையில் உடைய சமூகம் பிள்ளைகள் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களை இளைப்பாறு தருவேன்னு சொன்னீரப்பா. உடைய சமூகம் பிள்ளைகள் முன்பாக சென்று கோலான பாதையை செவ்வையாக்கி பிள்ளைகளை உடைய வருகை மற்ற ரத்த கொட்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெயில் காலங்கள் ஆண்டவர் அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சரீரத்தில் எந்த விதமான பலவீனங்களோ ஆண்டவரே வந்துவிடாதபடிக்கு, வியாதிகள் வந்துவிடாதபடிக்கு நீ பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பாதுகாத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வீணான ஹாஸ்பிட்டல் செலவுகள், வீணான செலவுகள் வராதபடிக்கு, மருத்துவமனை செலவுகள் வந்துவிடாதபடிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சரீரத்தை சுகத்தை தந்து நீர் பலம் தந்து பாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசுராஜா, நீர் அக்னிஸ்தம்பமாக இருந்து மேகஸ்தம்பமாக இருந்து நீ பிள்ளைகளை மூடி மறைத்து இரத்த கோட்டைகள் மறைத்து பாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வீடு வாசல் வண்டி வாகனம் முழுவதத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அக்னி மேலாந்து பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா, வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கின் ஜீவன பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருநாள் காண்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஏலி மகிமையான எழுப்புதல் தேவாலயத்தின் சார்பாகவும் அன்பு போதகர் ஜோசப் ஆஸ்பான் ஜெபத்துறை அவர்கள் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் சொக்க வெள்ளியுமாய் இருப்பார் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கார். அந்த வார்த்தை ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தம் பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற்றுவீராக. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீரூற்றை போலும் சொன்ன வார்த்தையின்படி
பிள்ளைகள் அப்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா எஸ் ராஜா, நமக்கு தெய்வீக சமாத்தை கொடுத்து தெய்வ சுகத்தை கொடுத்து பிள்ளைகள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாது இயேசு ஜெபம் கெஞ்சி பிதாவே ஆமென். நாம் எழுந்து நின்று வலது கை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவார் மறவாதே ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சுகமும் பலனும் பாதுகாப்பும் ஆண்டு வருகை மட்டும் சதாகாலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக ஆமென். நம்ம அமர்ந்து ஜெபம் செய்து ஆண்டோடைய பிரசன்னத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயத்தை காண செய்வார். அப்பா நம்முடைய கரத்தில் மணி பிள்ளையார் நீங்கள் பொறுப்படுத்தி காத்துவோம். ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கொரோனா டைம்லேருந்து சரியாக நான் ஜெபிக்கிறது இல்லை. வீடு கட்டின்னுக்கிறாங்க. அந்த சோர்வில் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டார். ரொம்ப சோர்வாயிடுச்சு. அதிலேருந்து ஜெபமே கிடையாது எனக்கு, தனி ஜெபமே. ஆண்டவர் கிருபையாக இந்த 3வது வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காருக்கு. ஆண்டவர் இப்போ ஜெபம் இல்லாதனால எனக்கு சத்துரு உள்ள பூந்துட்டான், கிரிகை செஞ்சுட்டான். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய நாமம் தூசிக்கு போடுற மாரி ஒரு வார்த்தையை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டான். என் பொண்ணு சூழ்நிலை கண்டு ஆண்டவர் அதையும் மன்னித்து கிருபையாக ஆண்டவர் 1.5 கோடியில் வீடு வாங்கி கட்ட கிருபை செய்தார். இயேசு நாமத்துக்கு நன்றி உண்டாகட்டும். அதேமாரி மருமக சர்ச்சைக்கு வந்து கொண்டு இருந்தால் அப்போ வர்றதில்லை, பின்மாற்றமாக இருக்கிறா. எங்கள் பையனுக்கு செல்வம், மருமக பேர் அனிதா. அவங்களுக்காக தனி ஜபத்தில் ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.